இன்று மீன் வறுவல் பார்க்கலாம். மீனை சுத்தம் பண்ணிக்கோங்க. இது கருவேப்பிலை பொடி, சால்ட், உப்பு. அடுத்து மசாலா என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், வத்தல் பொடி 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், மல்லிப்பொடி. இது மீன் வறுவல் பொடி. இப்போ இந்த மீனை உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை பிரட்டி வச்சிட வேண்டியதான். பிரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து அந்த கருவால் பொடி மணமாக இருக்கும், பொடிக்கையில் அது கண்டி தான். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, மீனை பொரிக்க போகிறோம். மீன் தலையை வந்து ரசம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கழுவி வச்சிருக்க மீனை அப்படி பிரட்ட வேண்டியதான். இதில் ஆயில் சேர்க்க வேணாம். அப்படி எல்லா மீனையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி படுத்த மாதிரி ஏப்பில் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உப்பு உரப்பு நல்லாயிருக்கும். பொரிச்சு சாப்பிடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே ஃப்ரிட்ஜரில் வச்சிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜரில் வச்சா உப்பு உரப்பு எல்லாமே செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜரில் 5 மினிட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ ஏலக்காய், கிராம்பு, மல்லி, கருப்பாக இருக்கிறது புளி, பட்டை, இதை மட்டும் போட்டு எண்ணெயில் வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அப்படியே உள்ளே போட்டுடலாம். அதை மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் 3 விசில் விட்டுட்டு தலை மீனை போட்டு எல்லாத்தையுமே 5 விசில் விட்டால் அந்த மாதிரி வந்துடும். நம்ம வடித்து எடுத்துட வேண்டியதான். வடித்து எடுத்துட்டா ரசம் ரெடி. மீன் ரசம் செஞ்சு வர வேண்டியதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.